வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு அருள் தந்தையின் அழுத்தமான எண்ணங்கள் தந்த வெற்றி என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற அன்பர்களே, சாமிஜி அவர்கள் பொருளாதாரத்துறையிலும் அருளாதாரத்துறையிலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை சிறு வயதிலிருந்தே தீவிரமாக வச்சுருந்தாங்க. அப்போ முதல்ல அவங்களுக்கு ராயல் ரேசிங் கிளப்பில் வேலை கிடைச்சிது. 75 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த வேலை போயிற்று. ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று ரொம்ப யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அப்போது அவரோட 22 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டன. பொருளாதாரத்துறையில் உயர வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு புறம், தத்துவத்துறையில் உயிரின் நிலை என்ன, தெய்வம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் சுவாமிஜியோட அறிவை ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. எப்போதுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தார். முயற்சி தான் பொருள் துறையை உயர்த்தும் என்பதில் அசைவற்ற நம்பிக்கை சுவாமிஜிக்கு இருந்தது. ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தார். கடவுளையும் கண்டுவிடலாம் அப்படின்னு ஒரு திண்ணமான எண்ணமும் அவருக்கு இருந்தது. அப்போ அந்த போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸில் கிடைச்ச வேலை அவருக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. இருந்தாலும் அந்த வேலையை விட்டுவிட்டு என்ன செய்வது, வேறு வேலை கிடைத்தால் பின்னர் அதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்தார். ரூபாய் 15 அந்த வேலைக்கு கிடைச்சது சம்பளம். தரிநெசைவில் சுமார் 10 ரூபாய் கிடைச்சது மாதம். மொத்தம் கூட்டினா 25 ரூபாய். அந்த காலத்தில் அவரோட தேவைக்கு அது போதுமானதாக இருந்தது. என் உணவுக்கும் பெற்றோர்களுக்கு பணம் அனுப்புவதற்கும் அந்த பணம் நிறைவாக இருந்தது. இருந்தாலும் எதிர்கால முன்னேற்றம் எப்படி அப்படின்னு யோசிச்சாங்களாம். மேலும் காலையிலும் மாலையிலும் 4 பர்லாங்கு தூரம் சென்று தறி நெய்து விட்டு வருவது என்பது சுவாமிஜி அவர்களுக்கு தாங்கோனா துன்பமாக இருந்தது. முதலில் தறி நெசவிற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த நினைவில் இந்த எண்ணங்களை மிக அழுத்தமாக வைத்து கொண்டே இருந்தார். அப்போ அவரோட எண்ண அழுத்தம் தீவிரமாக இருந்ததுனால ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சுவாமிஜி அவர்களுக்கு பகுதி நேர வேலை கிடைச்சது. ரத்தினம் என்னும் பெயருடைய அந்த அன்பர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தாராம். சுவாமிஜி கிட்ட ரொம்ப கண்ணியமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார். சுவாமிஜி அந்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் சொல்லி கொடுக்கும் ஆசிரியராக வேலை செய்து வந்தாங்க. காலையில் 2 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும். மாத சம்பளம் ரூபாய் 10. நெசவு தொழிலை விட சிறிது சுலபமாக இருந்தது. என்றாலும் முன்னேற்றம் எப்படி அப்படின்னு மீண்டும் எண்ணத்தை அழுத்தமாக வச்சாங்களாம். அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, எனது பொருள்துறை வளர்ச்சியை பற்றி ஒரு நாள் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் தெரிந்திருக்கும், நான் ஏன் மருத்துவம் செய்யக்கூடாது? இந்த துறை எதிர்காலத்தில் வளர்ச்சி தரும் என்றே நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எப்படி இதை தொடங்குறது அப்படின்னு சிந்தனை பண்ணாங்க. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க மகரிஷி. பல்பொடியும் தாம்பூல மாத்திரையையும் செய்து விற்பது என்று முடிவு செஞ்சாங்க. அப்படியே தாம்பூல மாத்திரையை தயார் செஞ்சாங்க. அதில் கஸ்தூரி, கோரோசனம், குங்குமப்பூ இவையெல்லாம் இருக்கும். ஒரு உயர்ந்த முறை அது. சுவாமிஜி அவர்களோட ஆசான் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் செய்முறை தான் அது. ஒரு புட்டி 100 மாத்திரைகள் விலை 4 அணா அப்படின்னு கொடுத்தாங்களாம். போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸ்லேயே அதை விற்க தொடங்கினாங்க மகரிஷி. சிறுக சிறுக விற்பனையும் அதிகமாயிற்று. ஒரு முறை செஞ்சால் ரூபாய் 10 செலவாகும். வரவு 40 ரூபாய் கிடைக்குமா. ஒரு மாதத்துலலாம் அது விற்றுவிடும். இதோடு பல்பொடியும் சாமிஜி செஞ்சாங்க. சிகாமணி நாயுருவி பல்பொடி என்பது அதோட பெயர். 2 விற்பனைகளும் சேர்ந்து மாதம் 50 வருவாய் அளித்தது. சுவாமிஜியோட நம்பிக்கை வலுப்பெற்றது. பொருள்துறையில் எப்படியும் முன்னேறி விடுவேன் என்ற ஒரு எண்ணமும் உறுதியும் எனக்கு உண்டாகிவிட்டன என்று சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்போ அவரோட அழுத்தமான எண்ணங்கள் அடுத்தடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்த போது ஆழ்ந்த சிந்தனையில் அவருக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டது.
பக்தியும் ஞானமும் சுவாமிஜி அவர்களுக்கு கருவிலேயே பூர்ணமாக இருந்தது. பெற்றோர்கள் தவமிருந்து அருள் தந்தை பெற்றார்கள். பெற்றோர்களோட குணாதிசயங்கள் சுவாமிஜி கிட்ட வரும்போது இன்னும் அது பல மடங்கு மிளிரியது என்றே சொல்லலாம். அருள் தந்தையோட தந்தையார் ஒரு நல்ல நாட்டு மருத்துவர். அந்த மருத்துவத்திற்காக அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் இலவசமாக மருத்துவம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அருள் தந்தையோட அன்னையாரும் பெண்கள் மருத்துவம், குழந்தை மருத்துவம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஊருக்கு சலிக்காமல் உழைத்த இந்த தொண்டர்களோட பிள்ளை எப்படி இருக்கும்? தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயுமாங்க. அப்போது ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையான அழுத்தமான நல்ல எண்ணங்கள் பதிவுகள் எல்லாம் அந்த கருவிலே பதிஞ்சிருக்கிறதுனால சுவாமிஜி அவர்களுக்கு தந்தை தாயை விட இன்னும் அதிகமாக ஊருக்கு தொண்டு செய்யணும், முன்னேற வேண்டும் என்ற அக்கறை கருவிலே பதிஞ்சதுனால அந்த அழுத்தமான எண்ணங்கள்னால தான் அவருக்கு அடுத்தடுத்து அறிவு தெளிவு ஏற்பட்டு வெற்றியை தந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் அந்த பதிவுகள் படியே அவருக்கு நல்ல நல்ல நட்புகள் கிடைச்சது. வைத்திய பூபதி கிருஷ்ணாராவோட நட்பு கூட சுவாமிஜியோட பெற்றோர்கள் செய்த தவப்பலனாக தான் கிடைச்சதுன்னு சொல்லலாம். எத்தனையோ பேருக்கு அவங்க தொண்டு செஞ்சதுனால அத்தனை பேரோட வாழ்த்தும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பிறரோட வாழ்த்தை வாங்கினதுனால அவங்க சந்ததியே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நாம் வாழும் காலத்தில் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ நம்மளால் முடிந்த உதவியை உடலாலோ பொருளாலோ வாழ்த்தின் மூலமாக கூட நாம் செய்து வாழ்க்கையில் மேன்மை நிலைக்கு வரலாம். சுவாமிஜியோட வாழ்க்கையை படிக்குந்தோறும் நமக்கு உற்சாகம் மேலிடும். இந்த கதைகளெல்லாம், அந்த உண்மை கதைகளெல்லாம் நாம் அடிக்கடி நினைத்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேறக்கூடிய ஒரு உத்வேகமும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.